Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business maths second chapter algebra exercise 2.1 ல 5th sum பாப்போம் இந்த வீடியோல resolve into partial fractions x minus 2 by x plus 2 into x minus 1 the whole square. இப்போ இத நம்ம எப்படி எழுதலாம் நம்ம இப்போ a by இது ஒரு factor இருக்கு x plus 2 னு எழுதிடுவோம் plus b by இதுக்கு power 2 னு இருக்கு இல்லையா அப்ப first power 1 னு எழுதிடணும் first அடுத்து plus c by x minus 1 the whole square. So இது ஒரு method இல்லையா இப்போ LCM எடுப்போம் LCM எடுத்தோம்னா நமக்கு x plus 2 x minus 1 the whole square பெரிய இதுதான் LCM வரும் இல்லையா நமக்கு so இப்போ இங்க இல்லாத நம்பர் என்ன இருக்கு a into x minus 1 the whole square plus b into x plus 2 இல்ல அது ஒன்னு வரும் x minus 1 ல power 1 தான் இருக்கு அப்ப highest power இது வரும் இல்லையா அப்ப x minus 1 இன்னொன்னு ஒன்னு வரும் x minus 1 அப்பதான் x minus 2 க்கு power 2 க்கு கரெக்ட்டா இருக்கும் plus c into இங்க x minus 1 the whole square இருக்கு LCM ல இருக்கிற x minus 1 the whole square இருக்கு அப்ப x plus 2 மட்டும் இல்ல அத மட்டும் எழுதிக்குவோம் ஓகே இப்போ இந்த பக்கம் இப்படியே தான் இருக்கும் x minus 2 by x plus 2 into x minus 1 the whole square. So இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம் x minus 2 is equal to a into x minus 1 the whole square plus b into x plus 2 into x minus 1 plus c into x plus 2 ஓகேவா இப்போ நம்ம factors வந்து அப்ளை பண்ணுவோம் இது வந்து equation 1 ன்னு எடுத்துப்போம் இப்போ put x equal to x minus 1 is a factor இல்லையா அப்ப x equal to 1 ன்னு போடுறேன் in equation 1 so x equal to 1 ன்னு போட்டோம்னா 1 minus 2 is equal to a into 1 minus 1 the whole square plus b into 1 plus 2 1 minus 1 plus c into 1 plus 2 okay va இப்போ 1 minus 2 na minus 1 ன்னு வரும் equal to இது 0 ஆயிடும் இல்ல இது 0 plus இதுவும் 0 ஆயிடும் இங்க 3c அப்போ 3c is equal to minus 1 c is equal to minus 1 by 3 so c ஓட வேல்யூ கிடைச்சிச்சு நமக்கு அடுத்து put x equal to minus 2 x plus 2 is a factor ன்னு இருக்கு இல்லையா அப்ப put x is equal to minus 2 in equation 1 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்போ minus 2 போட்டோம்னா minus 2 is equal to a into minus 2 minus 1 the whole square plus b into minus 2 plus 2 minus 2 minus 1 plus c into minus 2 plus 2 okay அப்ப minus 2 minus 2 minus 4 ன்னு வரும் இங்க minus 2 minus 1 minus 3 ன்னு வரும் minus 3 ஸ்கொயர் பண்ணும்போது plus 9 ன்னு ஆயிடும் அப்ப 9a plus இது 0 ஆயிடும் இதுவும் 0 ஆயிடும் அப்ப 9a is equal to minus 4 minus 4 அப்ப a is equal to minus 4 by 9 so ரெண்டு values நமக்கு தெரிஞ்சிச்சு மூணாவது வேல்யூ மட்டும் தெரியணும் அதுக்கு வந்து நான் put x is equal to 0 ஒரு ஃபேக்டரா போட்டுக்கலாம் நம்ம ஓகேவா x is equal to 0 in equation 1 1 ல 0 போடுறேன் அப்போ 0 minus 2 is equal to a into 0 minus 1 the whole square plus b into 0 plus 2 0 minus 1 plus c into 0 plus 2 okay இப்போ இங்க என்னாகும் minus 2 ன்னு வரும் a வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா சரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுவோம் -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ன்னு ஆயிடும் அப்ப a மட்டும் தான் வரும்
இங்கே 2 into -1 -2ன்னு வரும். அப்போ -2b இங்கே +2c. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு நமக்கு. ஸோ ஈக்குவேஷன் மாதிரி வந்ததால் என்ன பண்ண போகிறோம், இங்கே ஏக்கும் சிக்கும் வேல்யூ தெரியும், நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். சி வேல்யூ ஏ வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணலாம். -2 is equal to -2 is equal to a minus 2b plus 2c. இப்போ c வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், c is equal to -1/3, a is equal to -4/9. இதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b வேல்யூ கிடைக்கும் நமக்கு. இப்போ a வேல்யூ தெரியும், a வேல்யூ -4/9 -2b, c வேல்யூ -2 into 1/3 is equal to -2. ஓகேவா, நமக்கு கிடைச்ச வேல்யூஸை நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். -4/9 இது -2/3 -2b is equal to -2. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 9ன்னு வருமா, -4 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ -6 2 3s are 6, இங்கே கீழே 1ன்னு அர்த்தம். அப்போ -9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 9 2s are 18b is equal to -2. இப்போ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இப்போ -10 -18b is equal to -18. So -18b is equal to -18. இந்த -10 இந்த பக்கம் வந்ததுன்னா +10. So -18b is equal to -8. இல்லையா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா b is equal to 8/18. இது வந்து 2ல் தான் கட் பண்ண முடியும் இல்லையா, 2 9s are சாரி 2 4s are 2 9s are. ஸோ இப்போ b is equal to இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது 4/9. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு ஏபிசிக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனில் எழுதிடுவோம். சம் என்ன கொடுத்துருக்காங்க, x - 2 by x + 2 x - 1 the whole square is equal to a value என்னது -4/9, 4/9 into x + 2, b value 4/9 plus 4/9 into x - 1, c value -1/3 இல்லையா, அப்போ -1/3 into x - 1 the whole square. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to 4/9, is equal to ஓகே. இப்போ இந்த மைனஸை இந்த பக்கம் போட்டுட்டு போடணுன்னாலும் போடலாம், இப்படியே போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.